இறைவா விண்ணி வழிநடத்த உம்மொரே திருமகனை என்று பிற இனத்தாருக்கு வழிபடுத்தியே கனிவுடன் வரமர உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம்மை ஏற்கனவே நம்பிக்கையால் அறிந்துள்ள நாங்கள் உமது மாட்சியின் தோற்றத்தை கண்டு கழிக்கும் வரை வழி நடத்தப்படுவோமாக. உம்மோடு தூயாவியார் நம்மை நிறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 60. இறைவசனங்கள்
ஆண்டவரின் விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கின்றோம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கின்றவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கின்றோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குழுக்களையும் மக்களிடையே இருந்த அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தார். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும், ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ராயேலை ஆயிரென ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டார். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாக கேட்டு எனக்கு அறிவியுங்கள், அப்போது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தார்கள். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ
முன்பு எழுந்த வெண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து இருக்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற வெண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் பிள்ளையாய் இருந்து குழந்தையை வணங்கினார். தங்கள் வேலைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலவும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். இது வாழ்வு தருகின்ற இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் என் அன்பு மகளே, ஆண்டவர் இயேசுடைய தரிசனம் காண்பதற்காக கிழக்கில் இருந்து, அதாவது எருசலேமுக்கு எல்லைகளை கடந்த வேறு நாடுகளிலே இருந்து அரசர்கள் வந்தார்கள், ஞானிகள் வந்தார்கள். இந்த நிகழ்வு ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு விழாவை, கிறிஸ்துமஸை நாங்கள் கொண்டாடிய பின்பு வருகின்ற ஒரு விழாவாகும். கிழக்கைய கிறிஸ்தவர்கள், அதாவது இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய காலத்திலே அவர் நடமாடிய அந்த ஊர்களுக்கு அப்பால் இருக்கின்ற கிழக்கைய நாடுகளிலே இந்த நாளை தான் கிறிஸ்துமஸ் நாள், கிறிஸ்துமஸ் திருவிழாவாக கொண்டாடுகிறோம். இந்த திருவிழாவுக்கு அழகான பெயர் உண்டு. அதாவது திருக்காட்சி விழா. இந்த இயேசு தன்னை எல்லா மக்களுக்கும் காட்சி கொடுக்கின்ற இந்த விழாவை திருக்காட்சி விழா என்று கூறுவார். கிறிஸ்து யாருக்கு சொந்தம்? சில வேளைகளிலே நாங்கள் சொந்தக்காரர்கள் என்று ஒருவர் மற்றவரை ஏற்று சாப்பாடு கொடுத்து உறவாடி நட்புடன் அவர்களோடு பழகுவோம். ஆனால் இயேசு யாருக்கு சொந்தம் என்று நாங்கள் கேள்வி கேட்கின்ற பொழுது, பழைய ஏற்பாட்டிலே இஸ்ராயேல் மக்களை ஆண்டவர் தெரிவு செய்தார். நீங்கள் என் மக்கள், நான் உங்கள் கடவுள் என்று அவர்களோடு உடன்படிக்கை செய்தார். ஆனால் அவர்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட மக்கள். அதனால் காலமாக தம்மை எல்லா விதமான அடிமைத்தனங்களிலே இருந்து விடுவிப்பார் கடவுள் என்ற அந்த எதிர்பார்ப்போடு அவர்கள் காத்திருந்தார். பிறக்க இருக்கின்ற அந்த கடவுள் அரசராக இருப்பார், ஆட்சி செய்வார். அரசர் என்றால் எல்லா மக்களுக்கும் அவர் நன்மை செய்கின்ற ஒரு நல்ல மனிதன். அவர்தான் அந்த மக்களுடைய தலைவராக இருப்பார். அவர் மாளிகையிலே இருப்பார், செல்வந்தராக இருப்பார், படைக்கலங்களை கொண்ட ஒரு பெரும் வீரனாக இருப்பார். அப்படிப்பட்டவர் தான் எங்களுக்கு சுதந்திரத்தை வாங்கி தர முடியும், எங்கள் எல்லோரையும் அடிமைத்தனங்களில் இருந்து விடுவிக்க முடியும் என்று காத்திருந்தார். இயேசுநாதர் பிறந்த பொழுது, அவர் ஒரு குழந்தையாக பிறந்த பொழுது அவரை மாட்டுத் தொழுவத்திலே ஒரு தீவன தொட்டியில் கிடத்தி, அவருக்கு அந்த வீடுகளிலே சத்திரத்திலே இடமில்லை என்று சொல்கின்ற அளவிற்கு எளிமையான தோற்றம் கொண்டு பிறந்தார். இருப்பினும் வேத நூல் ஆசிரியர்கள் பின்னோக்கி பார்க்கின்ற போது அவர் பிறப்பிலே இருந்து அரசராகத்தான் இருந்தார் என்பதை நிரூபிப்பதற்காக இந்த நிகழ்வை அவர்கள் குறித்து வைத்திருக்கின்றார். ஆனால் எல்லா நாடுகளில் இருந்தும் மக்கள் அரசர்கள்
ஞானிகள், அறிவாளிகள், சான்றோர்கள் என்று சொல்லி எல்லோரும் அவரை நோக்கி புறப்பட்டு வருவார்கள். எல்லோரும் அவரை தேடி வருவார்கள். தூர நாடுகளிலே இருந்த, அதாவது புற இனத்தார் என்று இஸ்ராயல் மக்கள் கருதிய எல்லோருக்கும் இந்த இயேசு சொந்தம் என்று இன்று நாங்கள் கொண்டாடுகிறோம். நாங்கள் யூதர்கள் அல்ல, நாங்கள் இஸ்ராயல் மக்கள் அல்ல, நாங்கள் புற இனத்தார் என்று சில வேளைகளிலே அவர்கள் சிந்திக்கக்கூடிய மக்கள். எங்கள் எல்லோருக்கும் இந்த ஆண்டவர் இயேசு சொந்தம். சொந்தம் என்று சொல்கின்ற பொழுது நாங்கள் அவருக்கு உரியவர்களாக, அவரோடு நாங்கள் பழகுவதற்கு, உறவாடுவதற்கு, அதிலே ஒரு மகிழ்ச்சி கொள்வதற்கு நாங்கள் உரிமையுடையவர்களாக இருக்கின்றோம். இந்த 3 அரசர்களும், இந்த 3 ஞானிகளும் அவர்கள் விண்மீனுடைய துணை கொண்டு வருகின்றார்கள். அதனாலே அவர்கள் தங்களுடைய அறிவை, ஆற்றல்களை எல்லாம் பயன்படுத்தி இந்த குழந்தையை வணங்குவதற்காக வருகின்றார். 3 விடயங்கள் செய்கின்றார். நெடுஞ்சான் கிடையாக விழுந்து குழந்தையை வணங்குகிறார்கள். நாங்கள் முழங்கால் செய்கிறோம், ஆராதிப்போம், வணக்கம் செய்வோம். இந்த பாலக இயேசுவை இவர்கள் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்குகிறார்கள். அவர்கள் தங்களுடைய வேலைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளைக்கூடமும் காணிக்கையாக கொடுக்கின்றார். ஒரு அரசன் இன்னொரு அரசனுக்கு காணிக்கை கொடுக்கின்றது என்றால் அந்த அரசர் இந்த அரசரை அவர் பெரிய அரசராக, வல்லவராக ஏற்றுக்கொள்கின்றார் என்பதால் பொருளாகும். இவர்கள் மத்தியிலே அவர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார். ஆண்டவரை கண்டதும் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார். ஒரு குழந்தையை பார்க்கின்ற பொழுது எல்லோரும் சிரிப்பார், விரட்ட மாட்டார், கோபிக்க மாட்டார். நாம் செய்யக்கூடாது, மகிழ்ச்சி அடைவோம் ஒரு குழந்தையை பார்க்கின்ற பொழுது. ஆனால் இந்த குழந்தையிலே தெய்வத்தை கண்டார்கள். அதனாலே அவர்களுடைய மகிழ்ச்சி பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த 3 அரசர்களை பற்றி ஒரு கதை உண்டு. இந்த குழந்தையை காண்பதற்காக, இயேசு குழந்தையை காண்பதற்காக 3 பேர் அல்ல 4 பேர் புறப்பட்டார்கள். ஒருவர் வழிமாறி கொடுப்பார். முன்னாடி கோவில் வரும்போது சிலவர் வலது பக்கம் போயிருந்தாங்கன்னா நான் சிரமக்காரர்கள் செல்கிறேன். அதே சில அவர் வழி தவறி. அதனாலே பல ஆண்டுகளாக அவர், கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக அவர் அலைந்து திரிகின்றார். தன்னுடைய அந்த தான் கடந்த பரிசை கொடுப்பதற்காக. அப்படியெல்லாம் அவர் திரிகின்ற பொழுது அவர் சந்திக்கின்ற மக்கள் ஏழைகளாக, நோய்வாய்ப்பட்டவர்களாக, மக்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களாக, இப்படி சமூகத்தினாலே ஒதுக்கப்பட்டவர்களாக இவர்களை நாம் கண்டு அவர்களெல்லாம் அனுமதி அவர்களுக்கு நான் கடந்த அந்த பரிசை அவர்களுக்கு வழங்கி பகிர்ந்து அளித்து அவர்களோடு நட்போடு உறவாடி அவர் வருகின்ற பொழுது இறுதியாக இயேசு அவர் இறப்பதற்காக சிலுவையை சுமந்து செல்கின்ற பொழுது அவரை கண்டுகொள்கிறார். இது காட்சி. இயேசுடைய தரிசனத்தை இந்த ஞானி பெற்றுக்கொண்டார். இனிமேல் குழந்தையாக இயேசு இல்லை, நாங்கள் குழந்தை வடிவத்திலே இயேசுவை கண்டு காலாட்டு பாடி, பாடலாம் பாடி நாங்கள் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நாங்கள் மகிழ்ந்தோம், ஒளி விழா கொண்டாடினோம். ஆனால் இயேசு இப்பொழுது எங்களை சந்திக்க வருகின்றார். தன்னுடைய தரிசனம் கொடுப்பதற்காக வருகிறார். இந்த 4வது அரசரை போன்ற ஞானியை போன்று நாங்களும் எங்கெங்கு ஏழைகளை, கைவிடப்பட்டவர்களை, புறக்கணிக்கப்பட்டவர்களை, ஆண்டவர் எங்களுக்கு சொந்தக்காரர்கள் அல்ல என்ற அந்நியர்களாக, எங்களுடைய எதிரிகளாக பார்க்கிறோம். அவர்களை அன்பு செய்கின்ற பொழுது இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய திரு காட்சிகளால் எங்களுக்கு உண்மையான நிஜமான விழாவாக மாறுகின்றது. எனவே ஆண்டவருடைய திருக்காட்சி விழாவிலே நாம் அயலவர்களிலே, குறிப்பாக தேவையோடு இருக்கின்றவர்களே, அவர்களோடு எங்களுடைய அன்பை, நேரத்தை, எங்களுக்கு உள்ளவற்றை பகிர்ந்து வாழ்கின்ற பொழுது அவர்கள் ஊடாக நாங்கள் இறைவனுடைய ஆண்டவர் இயேசுவினுடைய தரிசனத்தை பெறுவதற்கு அருள் வேண்டுவார். நின்று என்னுடைய இறை நம்பிக்கையை
ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணும் வானமே வானமே யாரும் கடவுளை தந்தையவரே, கடவுளின் ஒரே மகனாகிய ஒரே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் அன்பே கடவுளாக ஒளியிலிருந்து ஒளியாக உண்மையில் கடவுளிலிருந்து உண்மை கடவுளாக ஒளித்தவர். இவர் உயிர்த்தவர், உண்ணாக்கப்பட்டவர் அல்ல. தந்தையோடு ஒரே மகனாக இவர் வழியாக யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் விண்ணகம் இருந்து இறங்கினார். கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைந்து மூன்றாம் நாள் எழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் உள்ள தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்க்கிற மாட்சியுடன் மீண்டும் நிறைவேற்றுகிறார். அவரது ஆட்சிக்கு முடிவில்லாது தந்தையிடமிருந்து மகனிடமிருந்து புறப்படும் ஆண்டவரும் உயிரிழந்தோருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடு மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகிறார். இறைவாக்கினரின் வாயிலாக ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவங்கள் ஒரே திருமணத்தை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரை உயிர்த்தேன். வரைக்கும் நல்ல வாழ்வை எதிர்பார்க்கின்றேன். ஆமென். அன்புமிக்க சகோதரர்களே, ஆண்டவர் இயேசுவை நாங்கள் தினம் தினம் காணுகின்ற நிறை மக்களாக எங்களுடைய அயல்வர்களிலே தேவர்களோடு இருக்கின்றவர்களிலே காணுகின்ற உண்மையான கிறிஸ்துவின் சீடர்களாக ஞானிகளாக நாங்கள் வளர அருள் வேண்டி எங்களுடைய மன்றாட்டங்களை இப்பொழுது சமர்ப்பிப்போமா. மாட்சியின் மன்னரேவா, எமது திருத்தந்தை ஆயர்கள் அர்ப்பணியாளர்கள் துறவியர் அனைவரையும் உம் ஆசிரால் நிரப்பி அவர்கள் தம் பணியை நிறைவாக செய்யவும் அனைத்து மக்களையும் உம் படிப்பினையும் பின்பற்றி வாழ வழிநடத்திட அவர்களுக்கு ஆன்மீக உடலுள்ள நலத்தை கொடுத்தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உலகிற்கு அன்பும் அமைதியும் வழங்குவது அன்பு தெய்வமே. போர்கள், வன்முறைகள், இயற்கை பேரழிவுகள், விபத்துக்கள் அனைத்திலிருந்து உம் மக்களை பாதுகாத்து வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குடும்பங்களின் ஆறுதலும் வழிகாட்டியுமான அன்பு தந்தையே இறைவா, எமது பங்கியும் குடும்பங்களை ஆசீர்வதித்தருளும். அவர்கள் உயிர்த்து கற்பித்த விழுமியங்களை வாழ்வாக்கி அன்பு, கருணை, அக்கறை என்னும் பண்புகளை கட்டியிருக்க தேவையான ஆசிரியை கொடுத்திருமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இருப்பிடமே இறைவா, கடந்த 2 வருடங்கள் நாம் பங்கிலே அர்ப்பணிப்புடன் பணியாற்றி பணிமாற்றம் பெற்று செல்லும் அருள் சகோதரி வசந்திக்காக வேண்டுகிறோம். அவர் புதிய இடத்தில் மேற்கொள்ளப் போகும் பணி மூலம் இறைமீட்பராம் இயேசுவின் அன்பு சாட்சியாக விளங்க தேவையான உடல் உள்ள ஆன்மீக நலன்களை அளித்தரள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பும் அருள் பொருந்திய தந்தையை இறைவா, உம்முடைய திருமகள் எல்லோருக்கும் சொந்தம் என்று அவரை வெளிப்படுத்தினீர். அவருடைய தெய்வ தரிசனம் கொண்ட இந்த விழாவிலே நாங்கள் சமர்ப்பித்திருக்கின்ற மன்றாட்டுகளுக்கும் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே இருக்கின்ற பல்வேறு தேவைகளுக்கும் இயக்கங்களுக்கும் நீங்காமே செவி சாய்க்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
சகோதர சகோதரிகளே, நாங்கள் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பை எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு எதிராக வேண்டும் என்று மன்றாடுங்கள். ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை கனிவோடு கண்ணோக்க உம்மை வேண்டுகின்றோம். பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளைப் போலவும் இப்பொழுது ஒப்புக் கொடுக்கப்படவில்லை. எனினும் இக்காணிக்கைகள் வழியாக இயேசு கிறிஸ்து அறிக்கையிடப்படுகின்றார், பலியிடப்படுகின்றார், உட்கொள்ளப்படுகின்றார் என்பதை நாங்கள் உணரச் செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, உம்மன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி தெரிவிப்பது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுள்ளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கரங்களை விரித்து பாடுபட்டார். அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே நாங்கள் வானக தூதரோடும் புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது.
உடலும் இரக்கமாக எங்களுக்கு இவை மாறுதலாக அவர் பாடுபட குளம் கனிந்து அமைப்பை அளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சுடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என்றார். அவனமே இரவு விருந்தை அருந்தியது கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதல் மப்பத்தையும் மீட்டு வழங்கும் கிண்ணத்தையும் நன்றி பெறுவோர் உமக்கு தருகின்றோம். உன் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவளர் என்று ஏற்றுக்கொள்கின்றேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவினுடையும் இரக்கத்திலும் பங்கு கொள்ளுங்கள் அனைவரையும் தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை பார்வையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகம் கலந்து வாழும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை நீயோ, எங்கள் ஆயர் தந்தை ஜாஸ்தி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், துறவியர் ஆகியோரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்கள் எதிர்நோக்கோடு துயில் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இலக்கத்தோடு நினைவு கூர்ந்தும் அது திருமகோரியினுடைய திறனும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்களில் வந்தவராகிய புனிதர்கள் அனைவரும் நாங்கள் வாழ்வில் சோதனை கொண்டு உந்திரமாக
எமன்மராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்வோடு காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னுடைய தூதர்கள் தந்த வழிநீரே எங்கள் பாவங்கள் பலவீனங்கள் உமக்கு இருக்கக்கூடிய பிரிவினைகளையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை நோக்கி உமது திருவுளத்துக்கு எங்களை நோக்கி ஒற்றுமையையும் அமைதியையும் வளமான வாழ்வையும் தந்துள்ள திருவுளம் கொள்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. கிறிஸ்துவின் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். வாழ்வு தருகின்ற இவரது திரு விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் சோதரிச்சோம். கிறிஸ்துவின் திருவுளம் உங்களுக்கு பாவங்களை வாழ்வு.
அமரர்களான பரமானந்த ஜெரோமியாஸ் மரியரிசி ஆகியோரின் விண்ணக வாழ்வின் நினைவாக பேரப்பிள்ளைகள் ஜெரோன்சியா கல்விநிதிக்கு ரூபாய் 10,000 அன்பளிப்பு செய்துள்ளனர். அமரர் வரப்பிரகாசம் கிறிஸ்தோபர் அமரர் மடத்தின் பெசிலியா அவர்களின் விண்ணக வாழ்வின் நினைவாக அப்பு குடும்பத்தினர் கல்விநிதிக்கு ரூபாய் 10. அமரர் பெசிலியா மரிய தெரேசா அமரர் பெசிலியா எட்வர்ட் ஏசியன் அவர்களின் விண்ணக வாழ்வில் 1ஆம் ஆண்டு நினைவாக குடும்பத்தினர் கல்வி நிதிக்கு ரூபாய் 25,000 அன்பளிப்பு செய்துள்ளனர். அன்பளிப்பு செய்து தந்துள்ளவர்களுக்கு நமது நன்றிகளும் பாராட்டுகள். அடுத்து வழமை போன்று மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை சிற்பியார் அந்தோனியார் ஆலயத்திற்கு பஸ் வண்டியானது காலை 7:30 மணிக்கு இங்கிருந்து புறப்பட்டு பிற்பகல் 2:30 மணிக்கு மீண்டும் திரும்பி வரும் என அறிய தருகின்றோம். உங்கள் பெயர்களை பதிவு செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து இன்று நடைபெறவுள்ள சங்க பொதுக்கூட்டமானது நாளை பிற்பகல் 2 மணிக்கு நடைபெறும் என அறிவித்துள்ளது. திருப்பதி ஒப்புக் கொடுத்த அவர் தந்தை ஜீவாப்பூர் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள். இவர் திருப்பதி ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது நீங்கள் யோசித்து கூறுவார்கள் இங்கிருந்து வந்திருக்கின்றார். நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திருப்பதியை பற்றி சொல்வதை அவர் சொல்வார். திருப்பதி கல்வாரி திருப்பதி ஒரு குருவானவருடைய நடை உடை பாவனை அனைத்தும் மக்களை திருப்பதியிலே ஒன்று சேர்க்க உதவி செய்ய வேண்டும். திருப்பதியிலே ஆட்களை கூப்பிடுவது, திருப்பதியிலே கோவப்படுவது, திருப்பதியிலே சினந்து கொள்வதெல்லாம் திருப்பதிக்கு ஒவ்வாத ஒரு முறைகள். அவை குருவானவர் இயேசுவனுடைய பிரதிநிதியாக இருந்து திருப்பதியை ஒப்புக் கொடுக்கின்றார். அது மட்டுமில்லை, குறிப்பாக மறையுரைகள் ஆற்றுகின்ற பொழுது திருப்பதியின் முதல் பகுதி அந்த மறையுரை நம்மை திருப்பதியின் 2வது பகுதியாக திருவிருந்து, அந்த விருந்துக்கு திருப்பதியை நிறைவேற்றுகின்ற அப்பத்தையும் ரசத்தையும் ஆண்டவருடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றுகின்ற ஒரு முக்கியமான அந்த நிகழ்வுக்கு நம்மை விட்டு செல்ல வேண்டும். பிரசனத்திலே பேசிக்கொண்டு பிறகு அப்பத்தை உயர்த்தி திருப்பதியை கொடுக்கக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. மறைந்த அவர் தந்தை மறைந்த எங்களுடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறினார். அதற்கு ஒரு உதாரணமாகத்தான் அவர் தந்தை தீவா போல் அவர்களுடைய திருப்பதி இன்று மட்டுமல்ல, அவர் தந்தை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை பற்றி கூறியது 5 வருடங்களுக்கு முன்பு தீவா போல் அவர்கள் 83ஆம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டவர். அங்கிருந்து அவர் அப்படித்தான் அவருடைய பேச்சு, அமைதியான பேச்சு, கனிவுள்ள பேச்சு, கனிவுள்ள திருப்பதி தந்தையவர்களுடைய நாளிலே இந்த திருக்காட்சி திருவிழா திருப்பதியை ஒப்புக் கொடுப்பதற்காக நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம். அவர்கள் ஒரு அமைதியாக அமர்ந்திருக்கின்றார். அவர் அமர்வரித்தியாக மாகாண தலைவராக, யாழ் மாகாண தலைவராக இருந்தது மட்டுமல்ல, ரோமாபுரியில் இருக்கின்ற அமர்வரி தியாகியர் சபையின் தலைமை பீடத்திலே அங்கே அவர் 6 ஆண்டுகள் ஆலோசகராகவும் இருந்து இந்த உலகளாவிய அமர்வரி தியாகியர் சபையை வழிநடத்திய ஒரு தந்தை என்பதை இந்த வழியை நான் உங்களுக்கு சொல்லி விளைவிக்கின்றேன். திருமணத்துடன் வஞ்சியங்குளம் பங்கு புதுக்கமம் புனித சூசையப்பர் கோவிலுக்கு சேர்ந்த கிறிஸ்தவர்கள் அரசரட்னம் ரோசாலினா
ஆகியோரின் மகனாகிய மேரி ராக்சனுக்கும் மண்டலிலே புனித பேதர்வான கோவிலை சேர்ந்த கிறிஸ்தவர்களில் சுவக்கின் பிள்ளை மரிய தெரேஸ் ஆகியோரின் மகனாகிய மரிய தர்ஷனாவுக்கும் திருமண வாழ்த்துக்கள். இதற்கு திருச்சபை நியமித்த வேறு கிணங்கள் இருக்குமாயின் அவைகளை அறிந்திருக்கின்றவர்கள் பங்கு தந்தையிடம் அறிவிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். ஏனைய அறிவிப்புகள் புனித பேதுருவாள டியூஷன் பாடசாலை எதிர்வரும் புதன்கிழமை 7ஆம் தேதி ஆரம்பமாகும் என்பதை உங்களுக்கு அறிவித்திருக்கின்றேன். ஆகவே மாணவர்கள் நேரத்திற்கு உங்களுடைய வகுப்பிற்கு சமூகம் பெறுவதை பெற்றுக்கொள்ளப்படுகிறீர்கள். இன்று காலை 10 மணிக்கு டியூஷன் பாடசாலை ஆசிரியர்களுக்கான ஒன்று கூடல் இடம்பெறுகின்றதை உங்களுக்கு அறிவித்திருக்கிறோம். இன்னும் சிறப்பாக இன்று திருக்காட்சி திருவிழா இங்கே இந்த ஆலங்கோடி எங்களோடு இருக்கின்றது. கிறிஸ்துவ விழாவை சிறப்பிக்க ஆலய பணிகளில் ஈடுபட்ட மாதபுத்த சகோதரிகள், பாடகர் குழாம், பீடப் பணியாளர்கள், திருப்பண்டு காப்பாளர்கள், அருள் சகோதரிகள், மலையாளர்கள் மற்றும் அருள் சகோதரன் எப்பி இவர்களுக்கு பங்கின் சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். கிறிஸ்து பிறப்பு விழா காலத்தில் ஆலயத்தில் வைக்கப்படும் பாடல் பிறப்பு தொட்டு மிக முக்கியமான ஒன்று. அதை அலங்கரித்து அதில் மகிழ்ச்சி பெற இறைவனுக்காக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு இந்த விடையிலே நான் நினைவூட்டுகின்றேன். இந்த பாடல் கூட்டை மிக அருட்சியான நீங்கள் இயேசுமையாக பிறந்திருக்கின்ற இந்த பாடல் கூட்டை அலங்கரிப்பதற்கு 2 நாட்கள் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். என்னோடு சேர்ந்து திருவாளர் குணமானவர்களும் பீடப்பணியாளர்களும் இதிலே பங்கு வெற்றியை மிக அழகாக செய்திருக்கின்றார்கள். அவை அவர்களுக்கு மிக சிறப்பான விசேட நன்றி இந்த வரையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தது கல்வியில் சாதனை படைத்த மாணவர்களின் விவரங்கள் விடப்படக்கூடாது என்பதற்காக ஞாயிறு திருப்பலியிலே அறிவித்தல் கொடுக்கப்படுகின்றது. முன்பெல்லாம் அப்படி கொடுக்கப்படுவது ஆகவே தங்களுடைய பெயர்கள் விடுபடுகின்றது. ஆகவே கடந்த கூட்டத்திலே நாங்கள் தீர்மானித்தோம். அதை பற்றிய அறிவித்தலை ஞாயிறு திருப்பலியிலே கொடுக்கின்ற பொழுது அனைவரும் அதை தெரிந்து கொள்வார்கள். அவை அறிவித்தல் கொடுக்கப்பட்டு சில பதிவுகளை மேற்கொள்ளவில்லை. அவை பதிய தவறிய மாணவர்கள் உங்களுடைய பதிவுகளை 7 வருகின்ற 7ஆம் தேதி கல்வி நிலையத்தை புதன்கிழமை கல்வி நிலையத்தில் சென்று பதியுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. வருகின்ற பொதுக்கூட்டம் போடப்பட்டிருக்கின்றது. வருகின்ற 11ஆம் தேதி பொதுக்கூட்டம் உங்களுக்கு இடம்பெறும் என்பதை அறிவித்திருக்கின்றேன். இன்று முக்கியமான நாள் உங்களுடைய நடைபெறுகின்ற மாற்றலாக செல்கின்ற சகோதரி வசந்தி அவர்களுக்கும் அருள் சகோதரன் ஜெபின் அவர்களுக்கும் ஒரு சிறிய பிரியாண்மை. ஆகவே இருவரையும் நான் இந்த பீடத்திற்கு அன்போடு அழைக்க முடியும். அருள் சகோதரி வசந்தி அவர்கள் சகோதரியன் சபையை சேர்ந்தவர்கள் என்னுடைய 2 வருடங்கள் பயணித்தார்கள். பங்கு பணி செய்து ஈடுபட்டார்கள். இவரை பற்றி நான் சுருக்கமாக சொல்லிக்கொண்டால், ஒரு பொறுப்பை கொடுத்தால் அதை மிக கவனமாகவும் நுணுக்கமாகவும் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டவர். தன்னுடைய பணியிலே கொடுக்கப்பட்ட பணியிலே அர்ப்பணிப்போடு பணிபுரியக்கூடிய ஆற்றல் கொண்டவர். ஆகவே அவர் இந்த உரையிலே மாற்றலாக செல்கின்ற இந்த உரையிலே செல்லுமிடத்திலும் ஆண்டவருடைய துணை அவரோடு இருக்க நான் உரையை வாழ்த்துகின்றேன். அருள் சகோதரன் 2.5 மாதங்களாக இங்கே நம்முடைய பங்கிலே பணியாற்றியிருக்கிறார். பீடத்திலே பணியாற்றியிருக்கிறார். பாடகராக பணியாற்றியிருக்கிறார். வீடுகளை தரிசித்திருக்கிறார். இவர் இந்த 2.5 மாதத்திலே படித்த சாதனை என்றால் இந்த பாடகராக யார் வந்தாலும் இந்த பாடகராக பற்றி
பற்றி நன்றாக பாடுவதில் என்றுதான் சொல்வார்கள். இந்த 2.5 மாதத்தில் இங்கே இருக்கின்ற அனைத்து மாணவர்கள் பிள்ளைகளும் இனிமேல் இந்த ஆலயத்திலே ஓவன் வாசிக்கின்ற அளவிற்கு அவர்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்கின்றார். எப்படி அவர்கள் வாசிக்க ஆரம்பித்துள்ளார்கள். கைத்தொழில் வாசிக்கின்றவை அவர்களுக்கு அதெல்லாம் வாசிக்கிறது. ஆகவே அந்த அளவுக்கு அவர்கள் அர்ப்பணிப்போடு உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த அனைத்து எல்லா பிள்ளைகளுக்கும் பாடலாக இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த ஓவனை படைப்பது ஒரு திறமையான ஒரு சாதனை. அப்படி அவரை இந்த உரையை பாராட்டி விதத்தில் அர்ப்பணிப்போடு பணி செய்ததற்கு பாராட்டி அவர் புதுக்குடிப்பு ஆசிரியர் ஸ்கூலுக்கு மாற்றாக செல்கின்றார். அவை அவருடைய பணித்தரக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்பொழுது ஆலயத்தின் செயலாளர் ஒரு சிறிய உரையாற்றுகிறார். இன்றைய நாளிலே கடந்த 3 ஆண்டு காலமாக எமது பங்கில் பணியாற்றி இன்று மாற்றாக செல்ல உள்ள டாக்டர் சகோதரி வசந்தி மற்றும் கடந்த 3 மாதங்களாக எமது பங்கில் பணியாற்றி தனது பள்ளி புதுக்குடிப்பு ஆர்சி பாடசாலையில் உடனே செல்ல உள்ள டாக்டர் சகோதரன் ஜெபின் இருவருக்கும் பங்கு தந்தை பங்கு மக்கள் சார்பாக எனது நன்றிகளை கூறியிருக்கின்றேன். டாக்டர் சகோதரி வசந்தி கடந்த 3 ஆண்டு காலமாக தனக்கு ஒப்படைத்த பணிகளை சிறப்பாக செய்து எமது பங்கை வளர்த்துள்ளார். அதாவது மாதா கூட்டம், மரியாசனை, மரக்கல்வி என்பவருக்கு பொறுப்பாக இருந்து பணியாற்றியதுடன் அனைத்து ஆலய வழிபாடுகளுக்கு ஆலயத்தை அலங்கரித்தல், முதியவர்களுக்கு நற்கொடை வழங்குதல், மரக்கல்வி கற்பித்தல் போன்ற பணியை செய்து எம் பங்கை வளர்த்துள்ளார். எனவே பங்கு தந்தை பங்கு மக்கள் சார்பாக நன்றிகளை கூறியிருக்கின்றேன். தொடர்ந்து உங்கள் பணி சிறக்க மற்றும் மற்றொரு ஜெபி இறைவனவர்கள் கொடுத்த தாளாந்தை முழுமையாக இறைவனுக்காக பயன்படுத்தினார் சொன்னால் அது மறக்கப்படாது. அதாவது தனது அழகான வயசினால் தனது ஆலய ஆவணங்களை அனைத்தையும் பதிவு செய்துள்ளார். அத்தோடு தன்னிடமுள்ள இசை திறமையானது எமது பங்கு பாடகர்களால் பயிற்றுவித்து இன்று பாடகர்களால் உள்ள அனைவரும் ஓகன் வாசிக்க கற்பித்துள்ளார். அது மட்டுமல்லாது புதிதாக பாடலை இயற்றி இசையமைத்து உமது பங்கு பாடல்கள் பாடி இறையொலி டிவி மற்றும் யூடியூப் தளத்தில் ஒளிபரப்பு செய்துள்ளார். மற்றும் ஒளிவிழா சிறப்பு வழிபாடானது மிகவும் சிறப்பாக நடைபெற அனைத்து குழுவினருக்கும் பாடலை பயிற்றுவித்து எமது பங்கு தந்தைக்கு பல வழிகளில் உதவியாக இருந்து வந்துள்ளார். எனவே அவரும் பங்கிற்கு ஆற்றிய பணியை பங்கு தந்தை பங்கு மக்கள் சார்பாக நன்றிகளை கூறியிருக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் சிறந்த ஒரு குழுவாக இறைப்பணி ஆற்ற செவித்து நிற்கின்றோம். நன்றி. இப்பொழுது அருள் சகோதரியையும் அருள் சகோதரியையும் கௌரவித்து மாலை அறிவிக்கப்படும். பங்கின் சார்பிலே உங்களுடைய சிறிய பரிசை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அழைக்கின்றோம். சகோதரி உங்களுடைய பரிசை பெற்றுக்கொள்ள அழைக்கின்றோம். அரசோதி வசந்தி அவர்கள் 2 நிமிட உரையாற்றினார். வணக்கம். இந்த நன்றிகள் சொல்லில் நானும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 20
என்னுடன் அல்லும் பகலும் இன்பத்திலும் துன்பத்திலும் பயணிக்கும் என் அருட்சகோதரிகள் மேரி, ரோஜினி ஆகிய இருவருக்கும் என் நன்றிகள். அடுத்து எனது கடந்த 2 காலங்களில் என்னுடன் பயணித்த மறையாசிரியர்கள் மற்றும் மாதா கூட்டத்தினர், மரியாதை சேவை, அருட்பணி சபையினர், திருப்பண்டு காப்பாளர்கள், மறைக்கல்வி மாணவர்கள், இறை மக்கள், எனக்கு ஒத்துழைப்பு வழங்கி என்னோடு பயணித்த நல்ல உள்ளங்களுக்கும் என் நன்றிகள். ஆலய பூ அலங்காரங்களை செய்வதற்கு எனக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் என் நன்றிகள். தொடர்ந்தும் நான் ஆரம்பிக்கும் புதிய பணி சிறப்பாக அமைய உங்களது சபைகளில் எனக்காக செவீர்கள். நானும் மண்டலிப்பு பங்கு மக்களுக்காகவும் பங்கு தந்தைக்காகவும் செவிப்பேன் என உறுதிமொழி கூறி எனது நன்றிகளை நிறைவு செய்கின்றேன். நன்றி. அரசவருக்கு 10 சிலைகள் பரிசுகள் கொடுக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் கொடுக்கிறார்கள். அரசவரின் உறுப்பினர்கள் 2 பேரை உரையாற்றினார். அன்பிற்கும் மதிப்பிற்குரிய வாரிய பங்கு தந்தை, என்னுடைய ஆசான் தந்தை சந்திரன் அடிகளார் அவர்களுக்கும், தந்தை ஜீவாப்பூர் அடிகளார் அவர்களுக்கும், அரசுக்கும், இறைமக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முன்னேற வணக்கங்கள். நான் அக்டோபர் 14 இங்கே வந்த நாளிலிருந்து இந்த நாள் மட்டும் 2.5 மாதத்துக்கு கூட, ஆனாலும் 2.5 நாள் மாதிரி முடிஞ்சது. என்னென்ன முடிஞ்சது தெரியாது, வந்தது தெரியாது, போனது தெரியாது. ஆனால் இந்த மண்டது பங்குல ஒவ்வொரு நாளும் நான் இங்கே இருந்து ஸ்பெண்ட் பண்ண ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு புது அனுபவம், புதுசாக நான் கற்றுக்கொண்டேன். அதோட நானும் என்னை வளர்த்து கொள்வதற்கு இது ஒரு உண்மையான ஒரு அனுபவமாகவும் ஒரு சான்ஸாக இருந்தது. அதோட இந்த நாள் வரைக்கும் என்னோட கூட இருந்து எல்லா நேரத்திலும் வழிநடத்திய இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு தொடர்ந்தும் இந்த ஒரு சான்ஸை தந்த யாழ் தலை மாவட்ட ஆயருக்கும் குறும்புகள் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வேன். தொடர்ந்து அருட்தந்தை அவர்களுடைய ஆலோசனைகளும் அன்பும் அவருடைய பாசமும் என்றும் மாறாது. நான் தொடர்ந்து மதுரை என்னுடைய சபங்களை தாங்கிக் கொள்வேன். அருட்தந்தை ஒரு இன்ஸ்பிரேஷன். நான் என்னுடைய வகுப்புக்கு பொறுப்பாக இருந்தவர். அந்த நாள் முதல் இன்றைய நாள் வரை ஒரு இன்ஸ்பிரேஷன். ஒவ்வொரு புதுசாக அவர்கிட்ட இருந்து லேர்ன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு தொடர்ந்து இந்த பங்குல அந்த சின்ன இன்ஸ்பிரேஷன்ஸ் என்னென்னா ஒவ்வொரு நாள் பூசைக்கு மற்ற பங்குகளை விட இந்த பங்குல சின்ன அங்க கூட வாரது, சின்ன அங்க வாரமா ஓடி இந்த குறிப்பாக இந்த பாடவுணவு பங்கு பெற்று சொல்ல போனால் அவங்க இந்த ஒரு நாள் ஒருத்தரும் லீவ் எடுத்துக்கிட்டது. இந்த மழையோ வெயிலோ இந்த சூறாவளி அடிச்ச நேரம் கூட அந்த குடை முடிச்சு கொண்டு ஓடி வந்து அப்படி வந்து பாட்டு படிச்சு தங்களுடைய இந்த ஆர்வத்தோட இருந்தாங்க. அது அந்த இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அதோட இந்த பூசை முடிய இந்த சின்ன அக்கள் வந்து ஃபாதர்கிட்ட வந்து பிளஸிங் பண்ணுறது, குட் மார்னிங் ஃபாதர், காட் பிளஸ் யூ ஃபாதர், something different than the other children's. ஒரு இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ. ஸோ எல்லா அனுபவத்துக்கும் உங்களுடைய அனுபவத்துக்கும் பாசத்துக்கும் நன்றியை கூறிக்கொண்டு என்னையும் உங்களுடைய சபங்களை தாங்கிக் கொண்டோம். நானும் உங்களையும் என்னுடைய சபங்களை தாங்கிக் கொள்வேன். நன்றி.
கிழக்கில் அவரது விண்மீனை கண்டோம். ஆண்டவரை வணங்க காணிக்கைகளோடு வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கும் எப்பொழுதும் விண்ணக ஒளியா நீர் எங்கள் முன் செல்ல உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பங்கேற்க வேண்டும் என நீங்களும் மறை நிகழ்வை தூய்மையான உள்ளுணர்வோடு கண்டுகொள்ளவும் தகுதியான ஆவலுடன் அறிந்து கொள்ளவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவருடைய திருக்காட்சி விழாவிலே சிறப்பான ஆசிரியர்களுக்கு இருளிலிருந்து உங்களை தமது வியத்தக ஒளிக்கு அழைத்த இறைவன் தமது ஆசியை கனிவுடன் உங்கள் மீது பொழிந்து உங்கள் இதயங்களை நம்பிக்கையிலும் எதிர்நோக்கிலும் அன்பிலும் உறுதிப்படுத்துவாராக. இன்று உலகிற்கு தம்மை வெளிப்படுத்தி இருளில் ஒளி வீசிய கிறிஸ்துவை நம்பிக்கையுடன் நீங்கள் பின்பற்றி வாழ்ந்தால் நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு ஒளியாக திகழ செய்வாராக. ஞானிகள் விண்மீனை பின்தொடர்ந்து ஒளியின் ஒளியாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மிகுந்த மகிழ்ச்சியோடு கண்டடைந்ததைப் போன்று நீங்களும் இம்மை வாழ்வின் பயணத்திற்கு பின்பு அவரிடம் வந்து சேர்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனுக்கும் அயலாருக்கும் அன்பு பணிபுரிந்து வாழ கிறிஸ்துவின் அமைதியில் சென்று வாருங்கள்.
அறிவித்தலும் நாளை உள்ள பேருவான முன்வழிக்கு புதிதாக செயல்பட மாநில